மின்சார சபை மறுசீரமைப்பு குறித்து பிரதானமாக பேசப்பட்டது. தமிழன் பத்திரிகையின் முதற் பக்கத்தில் இது குறித்த தகவல் வெளியாக இருக்கிறது. மின்சார சபை மறுசீரமைப்பு 2026 அமுலாகும் என அமைச்சர் குமார ஜெயக்கொடி தெரிவிப்பு என்பதாக அதற்கு தலைப்பட்டிருப்பதை காணலாம். தினகரன் பத்திரிகையினுடைய உட்பக்கத்திலும் அது குறித்த தகவல் வெளியாக இருக்கிறது. மின்சார சபையின் செயற்பாடுகள் 4 நிறுவனங்களிடம் கையளிப்பு திட்டம் அடுத்த வருடத்திலிருந்து நடைமுறை என்பதாக அவருடைய கருத்தை மேற்கோள் காட்டிய அந்த செய்தி வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. மின்சார சபையினுடைய பணிகள் மற்றும் பொறுப்புகளை அடுத்த வருடத்திலிருந்து பூரண அரசு அங்கீகாரம் பெற்ற 4 நிறுவனங்களில் கையளிப்பதற்கு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருப்பதாகவே அவர் இந்த விடயத்தினை பிரதானமாக சுட்டிக்காட்டியிருந்ததை நாங்கள் காணக்கூடியதாக இருந்தது. பாராளுமன்றத்தில் நேற்று வியாழக்கிழமை இடம்பெற்ற 2026 ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தில் வலுசக்தி அமைச்சுக்கான நிதி ஒதுக்கீடு மீதான குழுநிலை விவாதத்தில் உரையாற்றுகின்ற பொழுதே அவர் இதனை தெரிவித்திருந்தார். இலங்கை மின்சார சபையை மறுசீரமைப்பதை நாங்கள் எதிர்க்கவில்லை, மறுசீரமைப்புகள் முறையாக இடம்பெற வேண்டும், தனியார் மயப்படுத்துவதாக குறிப்பிட்டுக் கொண்டு அரச வளங்களை முறைகேடாக பயன்படுத்துவதற்கு நாங்கள் எதிர்ப்பு தெரிவித்தோம் என்ற விடயம் அவரால் தெரிவிக்கப்பட்டிருந்தது. 56ක් විතරම තියෙන්නේ රුපියල් 36කට ආසන්න ඇවරේජ් එකක්. ඉතින් ඕක තමයි තියෙන්නේ. ඒවා අපි අඩු කරගෙන යනවා. එතකොට ඇත්තටම ගත්තොත් එහෙම අපි ආසන්නෙන් US ඩොලර්ස් 6.2ක දැන්ට ඉන්නවා. අපේ අරමුණ 5කට ආසන්නෙන් මේක අඩු பல்வேறு முக்கியமான விடயங்கள் குறித்து அவர் இதில் தன்னுடைய கருத்துக்களை வெளிப்படுத்தியிருந்ததையும் நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. நாங்கள் ஆட்சிக்கு வரும்போதே மின்சார சபையை மறுசீரமைக்கும் பணிகள் முன்னெடுக்கப்பட்டிருந்தன. கடந்த அரசாங்கம் மேற்கொண்ட மறுசீரமைப்பில் மின்சார சபையை 12 கூறுகளாக வேறுபடுத்துவதற்கும் 12,000 பேரை சேவையிலிருந்து நீக்குவதற்கும் தீர்மானிக்கப்பட்டிருந்தது. நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் புதிய மின்சார சபை சட்டத்தை திருத்தம் செய்து சகல ஊழியர்களின் தொழில் உரிமைகளையும் பாதுகாத்தோம். சுய விருப்பத்தின் அடிப்படையில் விலகுவதாக இருந்தால் அதற்குரிய நட்டையீட்டையும் வழங்க தீர்மானித்தோம். ஆகவே நாங்கள் முன்னெடுத்த மறுசீரமைப்புக்கு சகல தரப்பினரும் இணங்கியிருக்கிறார்கள் என்ற விடயம் அவரால் வெளிப்படுத்தப்பட்டிருந்தது. மின்சார சபையின் பணிகள் மற்றும் பொறுப்புகளை பூரண அரசு அங்கீகாரம் பெற்ற 4 நிறுவனங்களிடம் கையளிப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது. இந்த தீர்மானம் அடுத்த ஆண்டு முதல் முறையாக செயற்படுத்தப்படும். மறுசீரமைப்பில் உள்ள பலன் நாட்டு மக்களுக்கு வழங்கப்படும் என்ற விடயத்தினை அவர் வெளிப்படுத்தியிருந்தார். திருகோணமலை எண்ணெய் தாங்கிகள் அபிவிருத்தி பற்றி எதிர்க்கட்சியினர் பல விடயங்களை குறிப்பிட்டார்கள். 24 தாங்கிகள் இலங்கை பெட்ரோலிய கூட்டு தாபனத்திடமும் 14 தாங்கிகள் இந்தியாவின் IOC நிறுவனத்திடமும் இருக்கின்றன. மிகுதியாக இருக்கிற தாங்கிகளை அபிவிருத்தி செய்வதற்கு சர்வதேச முதலீட்டாளர்களுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருக்கின்ற விடயத்தையும் அவர் சுட்டிக்காட்டி பேசியிருந்ததையும் நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. இதேவேளை நேற்றைய நாளில் வலுசக்தி பிரதி அமைச்சர் அர்க்கம் இல்யாசும் பல்வேறு விடயதானங்களை முன்வைத்து உரையாற்றியிருந்ததை அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. மின்சாரத்துறையில் ஸ்மார்ட் மீட்டர் முறையை அறிமுகப்படுத்த திட்டம் என்ற விடயத்தினை மேற்கோள் காட்டி தினகரன் பத்திரிகையுடைய உட்பக்கத்தில் அந்த ஒரு செய்தி வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. மின்சாரத்துறையில் ஸ்மார்ட் மீட்டர்ஸ் நடைமுறையை அறிமுகப்படுத்த மின்சார சபை திட்டமிடுவதாக வலுசக்தி பிரதி அமைச்சர் அர்க்கம் இல்யாஸ் பாராளுமன்றத்தில் தெரிவித்திருந்தார். நுகர்வோருக்கு தாம் உபயோகிக்கும் மின்சாரம் தொடர்பில் உடனுக்குடன் தெளிவுபடுத்தவும் மின் பாவனையை கட்டுப்பாடாக மேற்கொள்வதற்கும் அது உதவியாக அமையும் என்பதான விடயமும் வெளிப்படுத்தப்பட்டிருந்தது. அரசாங்கத்தின் 4 நிறுவனங்கள் மற்றும் மின் விநியோகத்தில் ஈடுபடும் லெகோ நிறுவனம் ஆகியவை சம்பிரதாய முறையிலிருந்து விலகி நவீன தொழில்நுட்பத்தில் முன் செல்ல வேண்டியிருக்கிறது விடயத்தையும் அவர் வெளிப்படுத்தியிருந்தார். மின்சாரத்துறையில் நாம் 4 நிறுவனங்களை உருவாக்கியிருக்கிறோம், அதன் மூலம் போட்டித்தன்மையை ஏற்படுத்துவதே எம்முடைய நோக்கம் என்ற விடயத்தினையும் அவர் வெளிப்படுத்தி பேசியிருந்ததை அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. நாம் முன்னெடுக்கும் திட்டங்கள் மூலம் தொழிற்சாலைகளுக்கு குறைந்த கட்டணத்தில் மின்சாரத்தை வழங்குவதற்கு எதிர்பார்த்திருக்கிறோம். எமது பொருளாதாரத்துடன் நெருங்கிய தொடர்புகளை ஏற்படுத்தக்கூடிய டிஜிட்டல் மயமாக்கலுடன் மின்சாரத்துறையை இணைப்பது எவ்வாறு என்பது பற்றி சிந்தித்து வருகிறோம். AI டேட்டா சென்டர் தொடர்பில் தற்போது அவதானம் செலுத்தப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் வெளிநாட்டில் உள்ள ஒருவர் இங்கு அதற்கான முதலீடுகளை மேற்கொள்ள வரும்போது அவர் அரசாங்கத்திடமிருந்து கோருவது 1 நிமிடம் கூட தடையில்லாத தொடர் மின்சாரத்தையே. இதன் போது எமக்கு மிக பலமான மின் கட்டமைப்பு அவசியமாகிறது. தரவு நிலையம் 1 நிமிடத்திற்காவது தடைப்படுமானால் மில்லியன் கணக்கான டாலர்கள் நட்டம் ஏற்பட வாய்ப்புண்டு. எவ்வாறெனினும் ஒரு வழியில் மின்சாரம் தடைப்பட்டால் மறுவழி மூலம் அதனை விநியோகிக்கக்கூடியதாக இருக்க வேண்டும் என்றும் அவர் நேற்றைய தினம் சபையில் சுட்டிக்காட்டி பேசியிருந்த விடயங்களையே பிரதானமாக இன்றைய தினம் பத்திரிகைகள் தந்திருப்பதையும் நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது.